ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வனிதா அவர்கள் இயக்கி நடித்து ராபர்ட் மாஸ்டர் கூட நடித்து அதை நம்ம ஜோவிகா ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்த படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பார்த்த பல பேர், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்கல, இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு கில்மா படம், வயதானவர்களுக்கான கில்மா படம், வீட்டு படம் அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருந்தாங்க. இது வீட்டு படம்லாம் கிடையாதுங்க. வயதான கப்பல் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறத வேறு எப்படி காட்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய வனிதா அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் இந்த படத்துடைய கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? இந்த படத்துக்கு முன்னாடி வனிதாவும் ஜோவிகாவும் கொடுத்த அளப்புற இருக்கே வேற லெவல். பட் ஆனால் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு உள்ளதானா. நான் கூட ஒரு வீடியோ போடும்போது 5 கோடின்னு தெரியாதமா சொல்லிட்டேன். பட் ஆனால் 5 லட்சத்துக்கு உள்ளதானா. அது மட்டும் இல்லைங்க, எப்படி 5 லட்சம் இந்த படத்துக்கு வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட்ல கேள்வி கேட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, வாட் எவர், இந்த படத்துக்கு 5 லட்சம் கலெக்ஷன் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த செலவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடிக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வந்திருக்கு. இந்த 5 லட்சம்ன்றது ராபர்ட் மாஸ்டருடைய சம்பளமே பத்தாது அப்படின்னும் பொழுது என்ன செய்யுது, வனிதா அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேசினாங்க, என் படம் புது கண்டென்ட்டு, நான் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கல, படத்தை போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க சொல்லி பயங்கர ஃபோர்ஸ் பண்ணாங்க. கையெடுத்து கும்பிட்டுலாம் கேட்டுட்டாங்க, படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, ஆனால் இங்கே இருக்கவங்க வாழ வைக்காதா, போய் படத்தை தேட்டரில் பாருங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ கையெடுத்து கும்பிட்டுலாம் பேசியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில். கல் நெஞ்சக்காரங்க எவனுமே போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 120 ரூபா டிக்கெட்டு 500 பேர் பார்த்துருந்தா கூட ஒரு 5 ஷோ போயிருந்தாலே குறைஞ்சது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2வது ஷோலேயே 3வது ஷோவில் படத்தை தூக்கியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இப்போ தான் வருது. பிகாஸ் 5 லட்சம்னா யோசிச்சு பாருங்களேன். அதுவும் நான் சொன்ன கணக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு தேட்டரில் மட்டும்தான். இந்த ஒரு தேட்டர் தான் படமே விட்டுருப்பாங்க போல, அந்த ஒரே தேட்டர்லேயே அன்றைக்கே தூக்கியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ சாட். சரி, வனிதா அக்கா இதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. எப்படியாவது வனிதா அக்கா எதுலையாவது எப்படியாவது ப்ரொமோஷன் பண்ணிருவாங்கல்ல. அந்த வகையில் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க, படம் வெளியான ஒரு 2-3 நாள்லேயே யூடியூப் சேனலில் வெளியிட்டாங்க. ஏன்னா தேட்டரில் உள்ள தேட்டரை மூட்டாங்கல்ல. சரி, யூடியூப் சேனல்லையா ஃப்ரீயாக போய் பார்க்க முடியும்னா அதுதான் கிடையாது. 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 80 ரூபாய் பே பண்ணி தான் இந்த படத்தை பார்க்க முடியும். பட் ஆனால் யார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி இந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறி. மேபி நிறைய பேர் இருக்காங்க, 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவங்க பார்க்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதை நான் சொல்லுங்க, ஏன்னா தேட்டருக்கு போன எல்லாமே அதான் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த படத்தை நடித்த ஒருத்தரே சொல்லியிருக்காரு, 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த மைண்ட் செட்டில் சொன்னாருன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அப்படி தான் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வகையில் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் சுத்தமாக புரியவில்லை. வாட் எவர் இட் இஸ், இப்போது அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு ஏங்குறவங்க, மிஸ் பண்ணவங்க, ஸோ வனிதா அக்காவுடைய சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த படத்தை பார்த்துக்கலாம். 5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க யூடியூப் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி அது எவ்வளோ கலெக்ஷன் ஆக போகுது அப்படின்றத வனிதா அக்காவே கண்டிப்பாக சொல்லுவாங்க தான் நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.